சங்கீதம் 7. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாயத் தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழியப்பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளித்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ, அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதம் 7வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பொல்லாங்குகளுக்கும் இடுக்கண்களுக்கும் நாசமோசங்களுக்கும் கர்த்தரும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக பாடுகள், நிந்தைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விலக்கி காத்து ரட்சியும். மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவையும் கர்த்தர் விலக்கி போடும். ஆசீர்வாதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். நீதியுள்ள தேவன், நீர் நியாயமுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடியால் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் என் சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, யாரிடத்திலாகிலும் ஏதாகிலும் குறைகள், குற்றங்கள், மீறல்கள், பாவங்கள் இருக்குமானால் கர்த்தாவே, நீ தயவாய் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெருகும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேன்மைப்படட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். அவர்கள்
கர்த்தர் ஆசீர்வதியும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் செய்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். விசேஷித்த ஞானத்தினாலும் வெள்ளத்தினாலும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும். அற்புதங்களை காணட்டும். ஆச்சரியமாய் வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.